ஃபியூச்சர் ட்ரேடிங்னு சொல்கிற இந்த கள்ள கேம்பிளிங்கையும் 4 கால் செல்லப்பிராணி மீம் காயினை செய்ய வேணான்னு நீங்கள் எவ்வளோ சொல்லியும் நான் கேட்காம போய் செஞ்சு இப்போ 30 lakhs லாஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து $100 ஸ்பாட் ட்ரேடிங்கில் வச்சு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது எதுக்கு வந்த காமெண்ட்னு சொன்னால், October 10 மார்க்கெட் சின்ன ஒரு கரெக்ஷன் ஆயினத்துக்கு பெரிய ஒரு லிக்விடேஷன் ஒன்று நடந்துக்கு. $19 பில்லியன் லிக்விடேட் ஆகி நிற்குது. ஸோ அதுக்குரிய வீடியோ ஒன்று போட்டு நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேடிங் போன்ற கேம்பிளிங்கில் நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னால் இதுதான் அவுட்கம். இதை நான் கனகாலமாக சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் செய்கிறாக்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. என் பேச்சை கேட்காம நிறைய பேர் செய்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணிக்காரு. ஓகே, அவர் என் ஏர்லியர் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் நிறைய பேர் நான் கிட்டத்தட்ட இந்த கிரிப்டோக்குள்ளே 4-5 வருஷமாக இருக்கிறேன். இவ்வளோ காலத்துக்கு நான் கிரிப்டோக்குள்ளே இருக்கிறதுலே பிழையான விஷயம்னு சொல்லி தடுக்கிற 2 விஷயம். ஒன்று இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்கிற இந்த கேம்பிளிங், ரெண்டாவது இந்த செல்லப்பிராணி கோயின்களான இந்த மீம் கோயின்களுக்கு பின்னால் நான் $10 வாங்கினா 1 கோடி கோயின் கிடைக்குது. அந்த 1 கோடி கோயின் நாளைக்கு $1 நான் மில்லியனர், இலோன் மஸ்க்கு டஃப் கொடுப்பேன்னு சொல்லி கொஞ்சம் பேர் மைண்ட் செட். ஓகே, இந்த மீம் கோயின்களில் அடுத்த 100x 1000x மீம் கோயின்களுக்கு பின்னால் தர்றேன். இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லி என்ன நிறைய வீடியோஸில் நான் வார்ன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்க்கணும்னு சொன்னால் இந்த கீழே டேக் பண்ணிக்கிறேன் இந்த கிரிப்டோ பிளேலிஸ்ட்டில் போய் மீம் கோயின்களை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்த்துக்கொள்ளுங்க. அதில் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி. ஸோ அப்படி நான் வார்ன் பண்ணினதை கேட்காம போய் ஒரு ஆள் 30 லட்சம், நான் நினைக்கிறேன் நான் ஸ்ரீலங்கன் மணின்னு சொல்லி LKR லேக்ஸ்ன்னு போட்டிருக்காரு, LKR ISDன்னு சொல்லி போடல, 30 lakhs லாஸ் பண்ணிக்கிறான். இது ஒரு ரியலான ஆள் போட்ட கமெண்ட் தான் நான் கழிச்சிட்டு இருக்கேன். இது ஜஸ்ட் அவர் தைரியமாக வந்து கமெண்ட்டில் சொல்கிறாரு. ஆனால் 199% ஆட்கள் இதை அவங்க லொஸ்டாயினத்தை பப்ளிக்காக வந்து சொல்ல மாட்டாங்க. நான் இவரை அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்டா நான் லொஸ் பண்ணிட்டேன், நான் தப்பு செஞ்சிட்டேன், ஆனால் அந்த தப்பை திருத்தி நான் இதுக்கு பிறகு சரியான விஷயத்தை செய்கிறேன்னு சொல்லி தைரியமாக வெளியில் சொல்கிறதே ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கை இருக்கிற ஒரு விஷயம் உண்டு. அதுக்கு ஒரு பயங்கரமான தன்னம்பிக்கை ஒன்று வேணும். நான் பர்சனலாக உங்களை விஷ் பண்ணுறோம் ப்ரோ. நீங்கள் இந்த இழந்த அமௌண்ட்டை நீங்கள் சரியான விஷயத்தில் சரியாக செய்வீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஆனால் விட்டத்தை பிடிக்க போகிறேன்னு சொல்லி திரும்பியும் போய் ஃபியூச்சர் ட்ரேடிங் மீம் கோயின் ட்ரேடிங்குள்ளேயும் திரும்ப போவீங்கன்னு சொன்னால் நீங்கள் திரும்ப லாஸ் பண்ணி நடுத்தர் தான் வருவீங்க. சிலாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இவரை மாதிரி ஓகே இதுக்கு மேலே இல்லை, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நான் கரெக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி போட்டு அதை அப்படியே கிவ் அப் பண்ணி போட்டு நல்ல சரியான விஷயத்தை நோக்கி போவாங்க. ஆனால் சிலாக்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் போதை ஆயிடும். ஓகே, இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்கிறது கேம்பிளிங். ஓகே, சூதாட்டம்ங்கிறது போதை. சூதாட்டம் செஞ்சால் எவ்வளோ பிழையான விஷயங்கள் நடக்குது. நம்ம பணத்தை இழப்பம், நிறைய விஷயங்கள் நடக்குது. நான் அந்த கடைசி October 20 ஜஃப்னாவில் ஒரு போய் இது அந்த வாழ்க்கையை முடிச்சிட்டாரு. இப்படியான விஷயங்கள் எல்லாம் தப்பான விஷயமெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த சூதாட்டத்துக்கு திரும்ப போகிறதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால் அதில் இருக்கிற போதை. எப்படி சாராயம் அடுத்தது மற்ற விஷயங்கள் எல்லாம் போதையோ அதே மாதிரி இந்த சூதாட்டம்ங்கிற ஒரு போதை. சிலாக்கள் இதை பிள்ளையான விஷயம் சூதாட்டம் அப்படி இப்படின்னு ஹஜோன்னு அப்போ என்னத்துக்கு இது நடக்குது ஸ்ரீலங்காவில் அப்படின்ற பிள்ளையான விஷயம்னு சொல்லி சிலாக்கள் கற்று வருவீங்க. சூதாட்டங்கிறது பிள்ளையான விஷயம்னு நான் சொல்கிறேனே தவிர சூதாட்டம்ங்கிறது இல்லீகல்னு நான் சொல்ல வரல. சாராயம் குடிக்கிறதும் பிள்ளையான விஷயம்தான். ஆனால் சாராயத்தை கவர்மெண்ட்டே விற்காங்க, ரைட், அவங்களோட இதில். அதே மாதிரி தான் இப்போ புகை பிடிக்கிறது பிள்ளையான விஷயம். ஆனால் புகைத்தலை அந்த புகைங்கிற அந்த விஷயத்த கவர்மெண்ட்டே செல் பண்ணுது, ரைட். அதே மாதிரி தான் கேம்பிளிங்கிறதும் சூதாட்டம்ங்கிறதும் பிள்ளையான விஷயம்தான். ஆனால் கவர்மெண்ட் அதை செய்கிறாங்க தான். ஏன்டா அதில் பெரிய ஒரு இன்கம் ஒன்று கவர்மெண்ட்டு போயிட்டு இருக்க செய்வாங்க தான். ஆனால் அது பிள்ளையான விஷயமா சரியான விஷயமான்னு சொல்லி பகுத்தறிகிற தன்மையை பகுத்தறிவை நம்மளுக்கு கடவுளோ இறைவனோ யூனிவர்ஸோ நம்மளுக்கு தந்திருக்காங்க, ரைட். அதை வச்சு நம்ம யோசிச்சு முடிவெடுக்கணும் இது பிள்ளையான விஷயம் சரியான விஷயம்னு சொல்லி. கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிருக்கிறதுக்காக பிள்ளையான விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னா சரியான விஷயமா அது. ஃபியூச்சர் ட்ரேடிங்கிறது ஒரு கேம்பிளிங். நான் கேம்பிளிங் தான் செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஒத்துக்கிட்டு நீங்கள் போய் செஞ்சீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் சூதாட்டம் தான் பண்ணுறேன், இந்த பணம் லொஸ்டாக நடுத்தருக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு போய் செய்யுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாங்கள் ட்ரேடிங் பண்ணுறோம்னு சொல்லி சூதாட்டத்துக்கு வேற நேம் கொடுத்து அதை பூசி மொழி நீங்கள் அதை நியாயப்படுத்த தேவையில்லை. நான் சூதாட்டம் பண்ணுறேன், இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்குன்னு சொல்லி நீங்கள் செய்வீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்குள்ள புதுசாக வர ஒருவனையும் சூதாட்டம் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணாதீங்க. ஓகே, இது ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணு 50x லெவரேஜ் வை $10 வச்சு $10,000 ட்ரேட் எடுத்து $100-200 உழைக்கலாம்னு சொல்லி மற்றவனை மண்டையை கழுதாதீங்க. உங்களுக்கு வழங்குது நீங்கள் செய்கிற சூதாட்டம் சொல்லி நீங்கள் செய்கிறீங்களா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் மற்றவனை பழுதாக்காதீங்க. ஓகே, சூதாட்டம் பண்ணுறதுக்கு சிலாக்கள் இவர மாதிரி ஓகே நான் செஞ்சது பிள்ளை தான், இதுக்கு மேலே நான் பிள்ளை செய்ய மாட்டேன்னு சொல்லி
என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நேரடியாக மற்ற விஷயங்களை பார்த்துட்டு போவாங்க, சரியான விஷயங்களை செய்வாங்க. ஆனால் சில ஆட்களுக்கு அந்த போதை விட மாட்டேங்கி திரும்ப விட்டத்தை பிடிப்போம்னு சொல்லி உள்ளுக்கு போய் எல்லாத்தையும் வந்து நடத்துறதுக்கு வந்து கடைசியாக பிள்ளையான முடிவுகள் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேடிங்கோ இந்த மீம் காயின் ட்ரேடிங்ஸோ செஞ்சு லாஸ் பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்தது என்ன, இதுக்கு மேலே அது ரெண்டே செய்ய மாட்டேன், ஆனால் அடுத்தது என்ன செய்யலாம், இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி கேட்பீங்கன்னு சொன்னால் நான் எனக்கு தெரிஞ்ச 4-5 டிப்ஸை தரேன். இதெல்லாம் உங்களால் செய்ய முடிஞ்ச விஷயத்தை செய்யுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வேறு ஏதாவது இதுலேருந்து வெளிவரத்துக்குரிய விஷயங்கள் தெரியும்னு சொன்னால் அதை செய்யுங்க. ஓகே, முதலாவது ஸ்பாட் ட்ரேடிங் ஒன்லியில் மட்டுமே இருங்க. அதாவது இதுக்கு பிறகு நீங்கள் ட்ரேடிங்குள்ளே இருக்கணும், நீங்கள் இதுக்குள்ளே ஏர்ன் பண்ணணும், இதுக்குள்ளே விஷயங்கள் செய்யணும்னு நினைப்பீங்கன்னு சொன்னால் ஃபியூச்சர் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங், இந்த பைனரி ட்ரேடிங், இந்த லெவரேஜ் ட்ரேடிங் பக்கம் போகாமல் ஜஸ்ட் ஸ்பாட் ட்ரேடிங்கில் மட்டுமே இருங்க. ஸ்பாட் ட்ரேடிங்கிறது ரியலாக ஒரு கிரிப்டோ கரன்சியை வாங்கி ரியலாக ஒரு கிரிப்டோ கரன்சியை விற்கிங்க. இதை கழிச்சாங்க அப்போ ஸ்பாட் ட்ரேடிங் கேம்பிளிங் நான் இதுன்னு சொல்லி மட்டத்தனமான கதை வச்சுட்டு வரோம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டேன். ஸ்பாட் ட்ரேடிங்கிறது எப்படி நீங்கள் கோல்டை ரியலாக வாங்கி விற்கிறதுக்கு ஈக்குவல்னு சொல்லி அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் ஒரு 4-5 நாளைக்கு முதல் தான் அந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோட அந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னு சொன்னால் பார்க்கலாம். ஸ்பாட் ட்ரேடிங் ஈக்குவல் டு கோல்ட் ட்ரேடிங் சொல்லி போட்டிருக்கிறேன். எப்படி ரியலாக நீங்கள் ஒரு கோல்டை வாங்கி வச்சு அது பிறகு விலை குன்னதுக்கு பிறகு இல்லாட்டி நட்டத்தில் விற்கிங்களோ அதே மாதிரி எப்படி அந்த கோல்டை வச்சு நீங்கள் பேங்க்ல இருந்து பரோ பண்ணீங்களோ சேம் கான்செப்ட் தான் இந்த ஸ்பாட் ட்ரேடிங். நீங்கள் பெஸ்ட்டான காயின்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் ஸோ ஸ்பாட் ட்ரேடிங்கில் நீங்கள் பண்ணலாம். ஆனால் ஸ்பாட் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முதல் ப்ராப்பராக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், மார்க்கெட் சென்டிமெண்ட் எல்லாம் பார்த்து ப்ராப்பராக நாலேஜ் எடுத்து ட்ரேட் பண்ணுங்க. ரெண்டாவது, ட்ரேட் பண்ண போகல ஸ்ட்ராங்கான காயின்களில் ட்ரேட் பண்ணுங்க. அதாவது நல்ல ஃபண்டமெண்டலி ஓகேயான நல்ல மார்க்கெட் கேப்பில் டாப்ல இருக்கிற காயின்களில் நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் சின்ன கரெக்ஷன் இதுக்குள்ள கிராஷியலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 90-99% கீழே இறங்காது. நீங்கள் ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட ட்ரேட் பண்ணுங்க. அப்படி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் போட மறந்தாலும் பெரிய கிராஷ் வரக்குள்ள ஒரு 30-40% இறங்கிட்டு திரும்ப ரீகவர் ஆகுமே தவிர நீங்கள் மீம் காயின்கள் மாதிரி இல்லாட்டி குயிக் 10 மடங்கு போகணும் 100 மடங்கு போகணும்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டில் ராங்கான காயின்களை, மீம் காயின்கள் இல்லாட்டி எந்த விதமான பேக்கப்புமே இல்லாத ஃபண்டமெண்டலி ராங்கான காயின்களில் ட்ரேட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் திரும்பியும் அதே மீம் காயின் மிஸ்டேக்கை தான் விட்டு திரும்பியும் உங்களோட ஃபண்டை லாஸ் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே ட்ரேட் பண்ணக்குள்ள ப்ராப்பரான ஃபண்டமெண்டலி பெஸ்டான காயின்களில் ட்ரேட் பண்ணுங்கள். மூணாவது, என்னை பொறுத்த வரைக்கும் பிட்காயினை தவிர மற்ற எல்லா காயின்லையுமே நான் இன்வெஸ்ட் பண்ணுறது, ட்ரேட் பண்ணுறதை நான் ஒரு பர்சனல் ஒரு காயினை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் பிட்காயினில் எவ்வளோக்கு அக்யூமுலேட் பண்ண வேணுமோ அவ்வளோக்கு அக்யூமுலேட் பண்ணுங்க. பிட்காயினை பார்த்தீங்கன்னு சொன்னால் வச்சு ட்ரேட் பண்ண வேணாம். பிட்காயின் எவ்வளோக்கு அக்யூமுலேட் பண்ண அவ்வளோக்கு அக்யூமுலேட் பண்ணுங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் இப்போ லாபம் வருது, $10 வாங்கி $12 விற்கிங்க, $2 லாபம் வருதுன்னு சொல்லி பிட்காயினை விற்கிற ஒவ்வொரு பிட்காயினையும், அதாவது எவ்வளவு பிட்காயினை விற்கிங்களோ அவ்வளவுக்கு நீங்கள் லேட்டராக ரிக்ரெட் பண்ணுவீங்க. ஏன்னா நான் கிரிப்டோ கரன்சிக்குள்ள வரக்குள்ள பிட்காயின் பிரைஸ் ஜஸ்ட் 6000. நான் அந்த டைம்ல நிறைய பிட்காயினை வாங்கி வித்து நண்டை கூட ரிக்ரெட் பண்றேன். நான் அந்நேரம் வாங்கி அவ்வளோ பிட்காயினை ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி இருந்தாலே $6 ஃபிகருக்கு மேலே என்கிட்ட பிட்காயின் இருந்திருக்கும். 6 ஃபிகர் இன்னும் ஒரு 5-10 வருஷம் போகக்குள்ள $1 மில்லியன் மேலே அது போயிருக்கும். ஆனால் நான் அந்நேரம் செஞ்ச மடத்தனம் வாங்கி வித்துட்டேன். ஏண்டா அந்நேரம் நான் போனதும் இந்த ட்ரேடிங் மைண்ட் செட்டில். ஸோ நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னு சொன்னால் வேறு காயினில் ட்ரேட் பண்ணுங்க. ஆனால் பிட்காயினை கடைசி வரையும் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணாங்க. பிட்காயின் எவ்வளோக்கு அக்யூமுலேட் பண்ணிடுமா எவ்வளோக்கு அக்யூமுலேட் பண்ணுங்க. ஏண்டா இன்னொரு 5-10 வருஷத்தில் நம்ம பாவிக்கிற பேப்பர் கரன்சி எல்லாம் வேர்த் இல்லாமல் போயிடும். ஏன்னா எந்த விதமாக பேக்கப்புமே இல்லாமல் பிரிண்ட் அடிச்சு தள்ளுறாங்க. அது சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்லேயே பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி வேர்த் இல்லாமல் போனதுக்கு பிறகு ஒன்று பிட்காயினை பேக்கப் பண்ணி வேறொரு கரன்சியை வந்து உலகம் பூரா பாவிப்பாங்க. அப்படி பிட்காயினே ரியல் கரன்சியாக பாவிப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் இப்போ வாங்கின அவ்வளோ பிட்காயினுக்கும் நீங்கள் ஒரு $1 மில்லியன் அடிப்பீங்க. அந்த டைமில் நீங்கள் எவ்வளோக்கு பிட்காயினை சேர்க்கிங்களோ அவ்வளோக்கு நல்லா. உங்களால் நிறைய பிட்காயின் வாங்கி இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக டிசிஏ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணுங்கள். டிசிஏக்கு நிறைய பொட்ஸ்கள் ஃப்ரீ அவைலபிளாக இருக்குது நிறைய எக்ஸ்சேஞ்சில். அடுத்து வாங்குற பிட்காயினை ஹார்ட்வேர் வாலெட்டில் போட்டு சேமிச்சுக்கொள்ளுங்க. ஹார்ட்வேர் வாலெட் பெஸ்ட்டான விஷயம் எல்லாத்தையுமே நான் எங்கே எடுக்கலாங்கிறத வீடியோட எண்டில் சொல்கிறேன். அடுத்தது இதில் முக்கியமான விஷயம் இன்னொன்று விஷயம் செய்யப்படுறது, ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்க. அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், அவன் சிக்னல் தரான், அந்த இன்ஃப்ளூயன்சர் இந்த கோயினை வாங்க சொல்கிறான், இந்த இன்ஃப்ளூயன்சர் அந்த கோயினை வாங்க சொல்கிறான்னு சொல்லி இன்னொரு 2 கதையை கேட்டு போகாமல் முதலாவது ப்ராப்பராக லேர்ன் பண்ணி கிரிப்டோக்குள்ள இருக்கின்றீங்க இல்லாட்டி வேறு ஏதாவது இண்டஸ்ட்ரியை பார்த்து போயிட்டே இருங்க. ஸோ கிரிப்டோ கரன்சி பற்றி ப்ராப்பராக எல்லா விஷயத்தையுமே 100% ஃப்ரீயாக நீங்கள் லேர்ன் பண்ண மாதிரி இருந்தால், ப்ளஸ் அதுக்குள்ளே கிரிப்டோ கரன்சி எப்படி வாங்குற, எப்படி ஹோல்ட் பண்ணுற, பெஸ்ட்டான ஹார்ட்வேர் வாலெட், அது என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது, எல்லா விஷயத்தையுமே HBU கம்யூனிட்டியில் நான் 100% ஃப்ரீயாக டீச் பண்ணியிருக்கிறேன். HBU கம்யூனிட்டியில் நீங்கள் போய் லேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த விதமான பணமும் பே பண்ண தேவையில்லை. ஸோ HBU கம்யூனிட்டியோட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற வீடியோ எத்தனை லைக் இருக்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்கே இருக்குங்கிற மேலே டீட்டெயில்ஸை தரேன். நீங்கள் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.